10th சயின்ஸில் pH அளவீடு கணக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். லெசன் நம்பர் வந்து 10 வேதி வினைகளின் வழிகள். அந்த லெசன் வந்து pH அளவீடு கணக்குகளை வந்து பார்க்க போகிறோம். இந்த pH அளவீடு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு யார் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த SPL சாரன்சன் அப்படின்றவர் வந்து 1909ஆம் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு உயிரி வேதியியல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? pH அளவீடு அப்படின்ற முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த SPL சாரன்சன் அப்படின்றவர் 1909ஆம் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு உயிரி வேதியியல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ pH மதிப்பை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா pH மதிப்பை கணக்கிடுறதுக்கு வந்து ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. 3 ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி அப்படின்னா ஹைட்ரஜன் அயனியோட ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா pH = -log10 ப்ராக்கெட்டில் பச்சு ப்ளஸ் அயனின்னு சொல்லுவோம். பச்சு ப்ளஸ் அயனின்னு இங்கே போட்டிருக்கோம். அதனால கண்டிப்பாக ப்ளஸ்ஸா மைனஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. அடுத்து ஹைட்ராக்சில் அயனியை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா POH -log10 ப்ராக்கெட்டில் OH மைனஸ் அயனி அப்படின்றத கரெக்டாக எழுதியிருக்கணும். இது வந்து ஃபார்முலா. மூணாவது ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா இந்த pH மற்றும் POHக்கும் உள்ள தொடர்பை சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பு அப்படின்னா நம்ம கரைசலான எடுத்துக்கலாம். அமிலமும் காரமும் கலந்து இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் நிறங்காட்டியில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியும். 1லேருந்து 14 வரைக்கும் இருக்கிற நம்பர் வந்து நிறங்காட்டியில் நம்ம பார்த்துருக்கோம். 1லேருந்து 6 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். 7 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நடுநிலைத்தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்கோம். 8லேருந்து 14 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காரம் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்கப்பா? ஸோ இப்போ இந்த pHக்கும் மற்றும் POHக்கும் இடையுள்ள தொடர்பு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நீர் கரைசலின் pH மற்றும் POHக்கும் இடையே உள்ள தொடர்பை கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் அறியலாம். ரெண்டு கடையில் இருக்க தொடர்பு என்னது அப்படின்னா pH + POH = 14. இந்த ஃபார்முலாவில் நம்ம 3வது கால்குலேஷனை போடலாம். இது இந்த pH அளவீடு கணக்கீடுகளுக்கு வந்து சில என்னது ஃபார்முலா இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கணக்கு வந்து ஈஸியாக லாஜிக்கலாகவே போடலாம். இப்போ log10⁻10 வேல்யூ எப்படி தான் எழுதணும் அப்படின்னா 1. இதை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். log10⁻10 வேல்யூ வந்து 1. log10⁻1 வேல்யூ வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 0ன்னு எழுதலாம். இந்த log10 A × B அப்படின்றது வந்து ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த log10 வந்து ஏவோட மல்டிபிள் பண்ணணும். log10⁻A வரும். இடையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டு log10⁻B இந்த பியோட மல்டிபிள் பண்ணி log10⁻B எழுதணும். அடுத்து இதே ஃபார்மெட்டை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. log10 வந்து 1 × 10⁻−2 வந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா log10 ஃபஸ்ட்டு 1ஓட மல்டிபிள் பண்ணோம். log10⁻1 கிடைக்கும். ப்ளஸ் log10 வந்து 10⁻−2ஓட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா log10⁻10⁻−2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து 0.01ன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/100ன்னு எழுதலாம். இதை ரைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 × 10⁻−2ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே 2 0 இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 × 10⁻−2ன்னு எழுதலாம். இங்கே பார்த்தோன்னா 3 0 இருக்குது. அப்போ 1/1000 எழுதலாம். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 × 10⁻−3 அப்படின்றது சிம்பிள் ஃபார்மில் எழுதலாம். அடுத்தது 0.001 அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/10,000 எழுதலாம். இதை ரைட் பண்ணும்போது இங்கே 4 0 இருக்கிறதுனால 1 × 10⁻−4ன்னு ரைட் பண்ணலாம். இப்போ H+ சில சமயம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சில சமயம் வந்து லென்த்தியாக கொடுக்க முடியாமல் H+ அயனியோட வேல்யூ வந்து 1 × 10⁻6ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த வேலையை வந்து டைரெக்டாகவே எழுதலாம். இந்த கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எம்ன்றது நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மோல் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. எம்னா நம்ம என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. எம்ன்றது வந்து மோல் அப்படின்றது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 1m அப்படின்றது வந்து 6.023 × 10⁻23 அப்படின்றது வந்து குறிக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய செறிவு. இப்போ ஹைட்ரஜன் அயனி இல்லாட்டி ஹைட்ராக்சில் அயனினுடைய அடர்த்தி அதனோட செறிவை குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து அமிலம், ஹைட்ராக்சில் இருந்துச்சுன்னா அது காரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இங்கே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க ஹைட்ராக்சில் அயனியினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2வது ஃபார்முலா வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 1 × 10⁻−9 m எனில் அக்கரைசலின் POH மதிப்பை
என்னன்னு கேட்டிருக்காங்க. POH அப்படின்னா ஹைட்ராக்சில் அயனினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இரண்டாவது ஃபார்முலாவை தூக்கி எழுதிடும். BOH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10. ஓகேவா? OH மைனஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். மைனஸாக ப்ளஸ்ஸான்றது கண்டிப்பாக ரைட் பண்ணியிருக்கணும். இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்து வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா OHோட வேலை இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 × 10⁻⁹ அப்படியே OH பதிலாக 1 × 10⁻⁹ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மைனஸ் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாகை வச்சு 1ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக் 10⁻1 கிடைக்கும். அடுத்து வந்து மைனஸ் வெளியிலே இருக்கட்டும். லாக் 10 வச்சு 10⁻−9ஓட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக் 10⁻−9ங்கிறது கிடைக்கும். அடுத்து ஒரு ரூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பவரில் இருக்கிறது நமக்கு லாகுக்கு முன்னாடி வந்துடும். ஏற்கனவே பவர் இருக்கிறதுனால இந்த லாக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். அந்த ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் அப்படியே இருக்குது, லாக் 10⁻1 அப்படியே இருக்குது. இந்த பவரில் இருக்க 9 மட்டும் இங்கே கொண்டு வரும். ஏற்கனவே இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வந்துடும். -9 அடுத்து இன்ட்டு 10⁻10 எழுதிடும். ஸோ ஏற்கனவே நமக்கு சில ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் 10⁻1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 10⁻1ஓட வேல்யூ 0. அப்போ 10⁻1 லாக் 10⁻1ஓட வேல்யூ 0 கொடுத்தாச்சு. இங்கே -9 இருக்குது. லாக் 10⁻10ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 1. ஸோ இன்ட்டு லாக் 10⁻10ஓட வேல்யூ வந்து 1 கொடுத்துரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 வந்துடும். இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ 9 × 1 நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 9 அப்படின்றது கிடைச்சிரும். ஏற்கனவே நமக்கு தெரியும் 8லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறது காரங்கள் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். தேங்க்யூ.